வணக்கம். வெல்கம் டு மை சேனல். பாரத் கர்மா ஹீலிங் சென்டர் சார்பாக ஜோதிடர் நல்ல பிரம்மா பேசுகின்றேன். தற்பொழுது நாம் மதிப்பிற்குரிய சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்களை காணவிருக்கின்றோம். அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே, எந்த ஒரு செயலையும் மிகவும் தைரியத்துடன், துணிச்சலுடன், மிகுந்த ஆற்றலுடன் செயலாற்றக்கூடியவர்கள் நீங்கள். நவ கிரகங்களின் நாயகனான சூரியனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு எப்பொழுதும் தலைமை பண்பை வகிக்கக்கூடிய திறமையும் அதற்குரிய ஆற்றலையும் பெற்றிருப்பீர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அங்கு உங்களுக்கென்று தனி மரியாதையான ஒரு அமைப்பு இருக்கும். உங்களுக்கென்று நண்பர்கள் கூட்டம் மிக அதிகமாகவே இருக்கும். எப்பொழுதும் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் உதவ வேண்டும். தாய் தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீர்கள். இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறது என்பதை 3 விதமாக நாம் காணவிருக்கின்றோம். முதலாவதாக கோள்களின் சஞ்சார நிலையும் நட்சத்திரத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு வயதிற்கேற்ப எத்தகைய திசைகள் நடக்கும் என்பதையும் கண்ட பிறகு, இரண்டாவதாக துறை ரீதியான பலன்களையும், இறுதியாக சந்திராஷ்டம நாட்கள் எவை, அத்தகைய நாட்களிலே எவ்வாறு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்து கூற இருக்கின்றேன். எனவே இந்த பதிவை முழுவதுமாக கேட்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். மக நட்சத்திரம் 4 பாதமும், பூர நட்சத்திரம் 4 பாதமும், உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதமும் உள்ளடக்கியதே சிம்ம ராசி. உங்களுடைய ராசியாதிபதி சூரியன் என்றாலும் உங்களுடைய ராசிக்கு யோகக்காரகன் யாரென்று பார்க்கின்ற பொழுது முதலாவது யோகக்காரகன் செவ்வாய் பகவான். 4ஆம் இடம் என்கின்ற கேந்திரத்திற்கும் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியத்துக்கும் ஒரு சேர அமைகின்ற செவ்வாய் பகவானை முதலாவதான யோகக்காரகன். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கும் 8ஆம் இடம் என்கின்ற கௌரவம், பணபலம், ஆரோக்கியம், ஆயுள் இவற்றை எடுத்துரைக்கின்ற 8ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான் 2வது யோகக்காரன். இப்படி ராஜ கிரகங்களை யோகக்காரர்களாகவும் ராசியாதிபதியாகவும் பெற்ற பாக்கியசாலி என்பதனால் 12 ராசியிலே சிம்ம ராசிக்கு என்று தனி மரியாதை எப்பொழுதும் இருக்கிறது. இந்த டிசம்பர் மாதத்தை பொறுத்தவரை கோள்கள் எவ்வாறு இருக்கிறது? ஆண்டு கோள்களை முதலாவதாக காண்கின்ற பொழுது உங்களுடைய ராசியிலே 5ஆம் இடத்துக்கு இருக்கின்ற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு எவ்வாறு இருக்கிறார் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு ராசியிலே 2.5 வருடங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் பொதுவாக 5ஆம் இடத்தில் இருந்தால் மத்திம பலனைத்தான் தருவார். பெரிய அளவிலே கெடுபலங்கள் செய்யவில்லை என்றாலும் பெரிய அளவிலே யோகத்தையும் தரமாட்டார். மேலும் சூரியனுக்கு ஜென்ம பகைத்தான் சனி பகவான். சூரியனுடைய மைந்தனான சனீஸ்வரர் எப்பொழுதும் சூரியனை வெறுக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சனியாகப்பட்டவர் தற்பொழுது முழு சுபரான குருவோடைய வீட்டில் இருப்பது ஒரு வகையிலே நல்ல பலன்களை தரக்கூடிய அமைப்பாகவே டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. இங்கு ஜோதிட சூட்சும விதி என்கின்ற அடிப்படையிலே பார்க்கின்ற பொழுது கால புருஷ தத்துவத்திற்கு 9ஆம் இடமான தனுசிலே இருக்கின்ற சனீஸ்வர பகவான் முழு சுபரான குருவோடைய வீட்டில் இருக்கின்றவர். மனநிலையாகப்பட்டது திரு ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவே அமையும். மேலும் சூட்சமமாக பார்க்கின்ற பொழுது சனி இருக்கின்றதோ குருவோடைய வீடு. இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது குரு இருக்கின்ற நட்சத்திரமோ அனுஷ நட்சத்திரம். இவை ஒரு வகையில் சூட்சம பரிவர்த்தனை. அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது இன்னொரு வகையான சூட்சம பரிவர்த்தனை இருக்கின்றது. சனியாகப்பட்டவர் தனுசில் இருந்தாலும் அவர் இந்த மாதம் முழுவதும் பயணம் செய்கின்ற நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், சுக்கிரனுடைய நட்சத்திரம். சுக்கிரனாகப்பட்டவர் சனியோடைய உச்ச வீடான தன்னுடைய சொந்த வீடான துலாமில் இருப்பதும் ஒரு வகையான இன்னொரு வகையான சூட்சும பரிவர்த்தனை. இவற்றால் இந்த மாதத்தை பொறுத்தவரை சனியாகப்பட்டவர் மிகவும் முழு சுபரான குருவும் முக்கால் சுபரான சுக்கிரனோடு ஒரு தொடர்பு கொண்டிருப்பதனால் நல்ல விதமான யோக பலன்களை இந்த மாதம் முழுவதும் அவர் செய்வார். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது ஆண்டுக்குள்ளிலே ராகு மற்றும் கேது சர்ப்ப கிரகங்களாகப்பட்டவர்கள் இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் கேதுவும் 12ஆம் இடத்தில் ராகுவும் இருக்கிறார்கள். கேதுவாகப்பட்டவர் 6இல் இருப்பது அபரிதமான வெற்றிகளை கொடுக்கக்கூடிய, எதிரிகள் இல்லாத நிலையம், எதிரிகள் இருந்தாலும் அவர்களை பந்தாடக்கூடிய ஆற்றலையும் கொடுக்கக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். மேலும் 6இல் அமர்ந்திருக்கின்ற கேது ஆரோக்கியத்திலும் மற்றும் இறை ஆட்டத்திலும் உங்களுக்கு மிகுதியான அன்பையும் கொடுக்கக்கூடிய, இறை நாட்டத்தினால் யோகத்தை பெறக்கூடிய, யோக பலத்தை பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த டிசம்பர் மாதம் அமையும். 12இல் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்வதனால்
குரு பார்வை கோடி நன்மை என்கின்ற அடிப்படையிலே அதுவும் குருவோடைய உச்ச வீடான கடகத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை குரு பார்வை செய்தனால் பொதுவாக ராகுவும் கேதுவும் யாருடைய பார்வை பெறுகிறார் அவர்களைப் போலவே பிரதிபலிப்பார்கள். அப்படி குருவோடைய பார்வை பெறுகின்ற ராகு பகவான் இந்த மாதம் முழுவதும் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு விரயமாகப்பட்டதை சுப விரயமாக அசுப விரயம் இல்லாமல் சுப விரயமாக இருக்கும். அதே சமயத்தில் உடல் நலத்தில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மருத்துவ செலவுகளும் ஏற்படலாம். எனவே சிறிது உடல்நிலை பாதிப்புகள் வந்தாலும் உடனடியாக மருத்துவரை அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவதே நல்லது. அதற்கு அடுத்தபடியாக ஆண்டுக்கோள்களில் இறுதியாக குரு பகவானாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கிறார். கோச்சார ரீதியாக 4இல் அமர்ந்திருக்கின்ற குரு நல்ல பலன்களை செய்ய மாட்டார் என்பது பொது விதி. ஆனால் சிம்ம ராசிக்கு விதிவிலக்காக குருவாகப்பட்டவர் யோகக்காரகம் மற்றொரு யோகக்காரனான செவ்வாயோட வீட்டில் அமர்ந்திருப்பது மிக நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும். இந்த மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனோடு சேர்க்கை பெறுகின்ற அமைப்பிலும் மாதம் முழுவதும் புதனோடு சேர்க்கை பெறுவதும் குரு புதன் சூரியன் இந்த 3 கிரக சேர்க்கை மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய 3 பேரும் 10ஆம் இடத்தை ஒரு சேர பார்க்கின்ற அமைப்பிலே தொழில் உத்தியோகம் வியாபாரத்திலே மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய தன லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடிய அமைப்பைத்தான் இவை எடுத்துரைக்கிறது. குரு புதன் சூரியன் சேர்க்கை என்று பார்க்கின்ற போது 1ஆம் இடத்துக்குரிய சூரியன் 2ஆம் இடம் மற்றும் 11ஆம் இடத்துக்குரிய புதன் 5ஆம் இடம் மற்றும் 8ஆம் இடத்துக்குரிய குரு இந்த 3 சேர்க்கை என்பது ராஜயோக சேர்க்கையாகவே சிம்மராசியை பொறுத்தவரை ஏற்படும். இங்கு பார்க்கின்ற பொழுது அற்புதமான யோகத்தை எல்லாம் இந்த கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும். இனி நாம் மாத கோள்கள் எவ்வாறு இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது முதலாவதாக உங்களுடைய ராசியாதிபதியான சூரிய பகவான் மாதத்தின் முற்பகுதியிலே சூரியனாகப்பட்டவர் குரு புதன் சேர்க்கை பெற்று இன்னொரு யோகக்காரகனான செவ்வாய் கேந்திரத்தில் அமர்ந்திருப்பது சூரியனுக்கும் குருவுக்கும் கேந்திரத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் இவை மிக அற்புதமான யோக பலன்களை பொறுத்தவரை டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஏற்படும். மிக அற்புதமான ஏற்றமான மாதமாகவே சூரியன் மாதத்தின் முற்பகுதியிலே உங்களுக்கு செயல்படுவார். டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி அன்று அவர் விருச்சிகத்தில் இருந்து தனுசுக்கு பயிற்சி ஆகின்றார். தனுசிலே சூரியனாகப்பட்டவர் சனியோடு சேர்க்கை பெறுவது தந்தை மகன் உறவில் சிறு விரிசல் ஏற்படலாம். தந்தை மகனுக்குரிய சிறு சிறு சண்டைகளும் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். நான் ஏற்கனவே கூறியவாறு சூரியனுக்கு ஜென்ம பகை யார் என்றால் அது சனீஸ்வர பகவான் என்ற அடிப்படையிலே சனி சூரியன் சேர்க்கையாகப்பட்டது சிறு சிறு உடல்நிலை பாதிப்புகளும் மேலும் மன சஞ்சலங்களும் தந்தை மகன் உறவிலும் பாதிப்பும் இவையெல்லாம் ஏற்படும். தந்தை மகன் உறவிலே சிறு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அனுசரணையாக செல்வதை இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் பிற்பகுதியிலே நீங்கள் செய்ய வேண்டும். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது உங்களுடைய ராசிக்கு யோகக்காரனான செவ்வாய் உங்களோட ராசிக்கு 7ஆம் இடத்தில் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி வரை இருக்கிறார். அதன் பிறகு 7ஆம் இடத்திலிருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சியாவார். 7இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயாகப்பட்டவர் உங்களுடைய ராசியான சிம்மத்தை பார்வையும் மேலும் அவருடைய 8ஆம் பார்வை உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்தையும் பார்க்க செய்கிறார். பொதுவாக சிம்ம ராசிக்கு செவ்வாய் யோகக்காரன் என்றாலும் 7இல் அமர்ந்திருக்கின்ற செவ்வாய் ராசியை பார்ப்பதினால் நிறைய கோபங்கள் ஏற்படும். கோபதாபங்களை குறைப்பதே நல்லது. வீண் விதண்டாவாதங்கள் செய்யக்கூடிய வாக்குவாதங்கள் செய்யக்கூடிய வார்த்தைகளில் கடினமாக சொல்லக்கூடிய நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் ஏற்படும். இவை நீங்கள் தவிர்க்க வேண்டும். ஒரு சில ராசியை பார்க்கின்றதும் வாக்குஸ்தானத்தை பார்ப்பதனால் நீங்கள் எது சொன்னாலும் மற்றவர்களுக்கு அது மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் ஏற்படக்கூடிய நிலையாகவே அமையும். எனவே அமைதியாகவே இருப்பதே இந்த மாதத்தை பொறுத்தவரை உங்களுக்கு செவ்வாயால் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். எனவே செவ்வாய் 7இல் அமர்ந்திருக்கின்ற பொழுது மிக நல்ல பலன்களை கொடுப்பாரா கோச்சார ரீதியாக என்றால் இல்லை. ஆனால் சிம்ம ராசியை பொறுத்தவரை யோகக்காரன் ராசியை பார்க்கிறார். தனவரவு மிகுந்த தைரியம் எந்த ஒரு செயலையும் துணிச்சலோடு செய்யக்கூடிய மிக மிக அதிகமான வீரியமான வேகமான செயல்படக்கூடிய ஒரு நிலையாகவே இந்த டிசம்பர் மாதம் செவ்வாயால் உங்களுக்கு ஏற்படும். அதற்கு அடுத்தபடியாக பார்க்கின்ற பொழுது சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் சுக்கிர பகவான் 3ஆம் இடத்தில் மிக அற்புதமாக ஆட்சியாக இருப்பது மிக தன லாபத்தையும் புத்திரன் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் குழந்தை பேர் எதிர்பார்த்து கொண்டிருப்பது அதற்கான மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பாகவும் மேலும் செல்கின்ற இடமெல்லாம் செல்வாக்கும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய டிசம்பர் மாதம் உங்களுக்கு சுக்கிரனால் ஏற்படும். இவையெல்லாம் உங்களுக்கு சுக்கிரனால் மிக அற்புதமான சிறப்பான யோக நிலையாக இருக்கிறது. ஆட்சியாக இருக்கின்ற சுக்கிரன் 9ஆம் இடம் என்கின்ற பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார். அந்த இடத்துக்குரிய செவ்வாய் சுக்கிரனுக்கு கோணத்தில் இருக்கிறார். இவையெல்லாம் ஒரு விதமான நல்ல விதமான ராஜயோக பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். தசாபுத்தி அந்தரங்கள் சிறப்பாக இருந்தால் இவை இரட்டிப்பாகவே கிடைக்கும். இறுதியாக மாதக்கோள்களிலே புதன் பகவான் புதனாகப்பட்டவர் உங்களோட ராசிக்கு 4ஆம் இடத்திலே மாதத்தின் முற்பகுதியிலே சூரியன் குரு சேர்க்கை மாதம் முழுவதும் குருவோடைய சேர்க்கையும் பெறுவது அற்புதமான யோகம்.
குருவாகப்பட்டவர் புதனோடு சேர்க்கை பெறுகிறார். குரு புதன் சேர்க்கை உங்களை பொறுத்தவரை 5க்குரியவரும் 11க்குரியவரும் சேர்க்கை பெறுவது 5ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டஸ்தானம், 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். அதிர்ஷ்டத்தால் உங்களுக்கு மிகுந்த லாபத்தை கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். பொதுவாக புதனாகப்பட்டவர் சுப கிரகத்தை சேரும்பொழுது சுபகிரகமாகவும் அசுப கிரகத்தோடு சேர்கின்ற பொழுது அசுப கிரகமாக கருதப்படுவார். இங்கு மாதம் முழுவதும் அவர் குருவோடு சேர்க்கை பெறுவது அவர் முழு சுபராக அற்புதமான யோக பலன்களை எல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு கொடுப்பார். இதுவரை நாம் பார்த்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான கிரக ரீதியான பலன்கள். நட்சத்திர ரீதியாக பார்க்கின்ற பொழுது மக நட்சத்திரம், பூர நட்சத்திரம், உத்தர நட்சத்திரம், 1ஆம் பாதம் இவை எல்லாம் பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு முக்கியமான திசையாக மத்திம வயதிலே சூரிய தசை, சந்திர தசை, செவ்வாய் தசை, ராகு தசை இவையெல்லாம் நடக்கும். இந்த சூரியன், சந்திரன், செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு செவ்வாய் மற்றும் சூரியன் ராசியாதிபதி யோகக்காரகன் மற்றும் சந்திரன் மற்றும் ராகுவாகப்பட்டவரும் லக்னத்தின் அடிப்படையில் இந்த 4 கிரகங்களும் சிறப்பாக இருந்தால் இத்தகைய திசைகளாகப்பட்டது மிகுதியான யோகத்தை, மிகுதியான நற்பலன்களை எல்லாம் நீங்கள் பெறுவீர்கள். உங்களுடைய ஜனன ஜாதகத்தை தற்பொழுது எந்த திசாபுத்தி அந்தரம் நடக்கிறது என்பதை ஒரு முறை தெரிந்து கொள்வதன் மூலம் இந்த மாதத்தில் முக்கியமான ஒரு முடிவுகள் தாராளமாக எடுக்கலாமா, அப்படி எடுத்தால் வெற்றி பெற முடியுமா என்பது தெரிய வரும். அவற்றை தெரிந்து கொள்வதே சிறந்தது. இனி நாம் துறை ரீதியான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது வியாபாரி அன்பர்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மிக அற்புதமான மாதம். 10ஆம் இடத்தை குரு புதன் பார்ப்பதும் 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்க்கிறார்கள். 9, 10 மிக அற்புதமாக பலம் பெறுகிறது. எனவே வியாபாரத்தை பொறுத்தவரை இந்த மாதம் பலவிதமான தனலாபமும் வெற்றியும் கிடைக்கும். ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய புதிய கிளைகள் துவங்கக்கூடிய அபிவிருத்தி செய்யக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருக்கும். இனி நாம் உத்தியோகஸ்தர்களுக்கு எவ்வாறு இருக்கு என்று பார்க்கின்ற போது அற்புதமான பதவி உயர்வு பெறக்கூடிய, பதவி மாற்றம் என்றால் அவை உங்களுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஊதிய உயர்வு கிடைக்கக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு அமையும். ஏனென்றால் 3ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சியாக இருக்கிறார். 10க்குரிய சுக்கிரன் 3க்குரியவரும் அவர் சொந்த வீட்டில் ஆட்சியாக இந்த மாதம் இருப்பதும் எந்த அசுப கிரகத்தோடு பார்வையோ சேர்க்கையோ இல்லாத இந்த மாதமாகப்பட்டது உங்களுடைய உத்தியோகத்திலே ஏற்றத்தை பெறுவீர்கள். இனி நாம் ஐடி துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகு, அயல் நாட்டுக்கு செல்லக்கூடிய இடம் என்றால் அது 12ஆம் இடம். அந்த இடத்தில் அமர்ந்திருக்கின்ற ராகுவை யோகக்காரன குரு பார்வை செய்வதும் இந்த மாதத்தை பொறுத்தவரை குருவாகப்பட்டவர் மிக மிக யோகமாக புதனோடு சேர்க்கை பெறுவதும் சூரியனோடு சேர்க்கை பெறுவதும் உங்களுடைய எண்ணங்கள், அபிலாஷைகள், ஆசைகள் எல்லாம் எளிதாக நிறைவேறக்கூடிய, உங்களுடைய உழைப்புக்கேற்ப அதற்கான ஊதியத்தை உயர்வை பெறக்கூடிய மேல் அதிகாரிகள் உங்களுக்கு அன்பும் அனுசரணையாகவும் இருப்பார்கள். சக ஊழியர்களும் உங்களிடம் நட்பு பாராட்டுவார்கள். இந்த மாதத்தை பொறுத்தவரை அயல்நாட்டுக்கு செல்லக்கூடிய ஒரு யோகத்தையும் பெறக்கூடிய மாதமாகவே உங்களுக்கு இருக்கும். அதற்கான முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இந்த மாதம் உங்களுக்கு சாதகமான மாதமாகவே அவை அமையும். ஏனென்றால் குரு புதன் சூரியன் சேர்க்கை இந்த மாதத்தில் மட்டும்தான். இனி நாம் பெண்களுக்கான பலன்கள் என்று பார்க்கின்ற பொழுது முதலில் நாம் திருமணம் ஆன பெண்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? அற்புதமான மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இடம் என்கின்ற குடும்பஸ்தானத்துக்குரியவர் 5ஆம் இடம் என்கின்ற குருவோடு சேர்க்கை பெறுகிறார். அதாவது புதன் குருவோடு சேர்க்கை பெறுகிறார். மாதத்தின் முற்பகுதியில் டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி வரை சூரியனோடும் சேர்க்கை பெறுவதும் 5ஆம் இடத்துக்குரிய குரு மற்றும் ராசியாதிபதியான சூரியனோடு புதன் சேர்க்கை பெறுவது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சுபிட்சமும் நிலவக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். மேலும் யோகக்காரகனான மற்றொரு யோகக்காரகனான செவ்வாய் குரு புதன் சூரியனுடைய கேந்திரத்தில் இருப்பதால் இவர்களுக்கு, அதாவது குரு புதன் சூரியனுக்கு 4ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்திருப்பது மிக மிக யோகத்தை கொடுக்கக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கிறது. கோபத்தையும் கொடுப்பார், அதே சமயம் யோகத்தையும் கொடுப்பார். தனவரவு தாராளமாக திருப்திகரமாக உங்களுக்கு இருக்கும். செல்கின்ற இடமெல்லாம் உங்களுக்கென்று தனி மரியாதை கிடைக்கும். தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவற்றெல்லாம் மிகப்பெரிய வெற்றி கனியை பறிக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கப்பெறும். இவையெல்லாம் இந்த மாதத்தில் உங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது என்பதையே தெரிவிக்கிறது. மிக மிக யோகமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் சுக்கிரன் 3இல் ஆட்சியாக இருப்பது அவற்றில் நல்ல ஒரு செய்தி கிடைக்கக்கூடிய அமைப்பாகவே இருக்கும். உங்களுடைய புத்திரர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். அவர்கள் சிறந்த முறையில் படிப்பில் வெற்றிக்கனியை பறித்து உங்களுக்கென்று நற்பெயர்களை பெறக்கூடிய மாதமாகவே அவர்கள் அமைத்துக் கொடுப்பார்கள். இவையெல்லாம் சாதகமாகவே உங்களுக்கு அமைகிறது என்றாலும் உடல் நலத்திலும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் சுகஸ்தானம் என்கின்ற 4ஆம் இடத்தில் சூரியன் மாதத்தின் முற்பகுதியில் இருப்பதும் இரத்தக்காரகன் யுத்தக்காரன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் 7ஆம் இடத்தில் இருந்து ராசியை பார்ப்பதும் உடலிலே உஷ்ணத்திலே பிரச்சனைகள் ஏற்படலாம்.
வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கலாம். இரத்த கொதிப்பு உள்ளவர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இரத்த காரகன் என்று அழைக்கப்படுகின்ற செவ்வாய் ராசியை பார்ப்பதால் எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள், கோபப்படுவீர்கள். அவற்றினால் இரத்த கொதிப்பு அதிகமாகலாம். இவையெல்லாம் தவிர்க்க வேண்டுமெனில் தினந்தோறும் சில நேரங்கள், சில நிமிடங்கள் இறைவனை வழிபடுவதும் குருமார்களை வழிபடுவதும் அவற்றினால் மனதிலே அமைதியும் நிம்மதியும் உண்டாகும். மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய மாதமாக இருந்தாலும் மனதில் நிம்மதி இருந்தால்தானே மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியும். எனவே சிறிது நேரம் இறைவனை தியானிப்பது, அனுமன் சாலிசாவை சிறிது நேரம் படிப்பது உங்களுடைய மனதிலே இருக்கின்ற சிறு சிறு குழப்பங்கள் எல்லாம் விலகும், மனதிலே நிம்மதி உண்டாகும். இவை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். பரிகாரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது அனுமன் சாலிசாவை படித்து வந்தாலே, தட்சிணாமூர்த்தியை வணங்கி வந்தாலே மிக சிறந்த யோகங்கள் எல்லாம் குரு மற்றும் சனியால் உங்களுக்கு ஏற்படும். எனவே நான் ஏற்கனவே கூறியதாறு உங்களுடைய தொழில், வியாபாரம், உத்தியோகத்தில் வெற்றி தான் இந்த மாதம். சிறப்பான மாதம் உங்களுக்கு இந்த மாதம், டிசம்பர் மாதம். இனி நாம் திருமணமாகாத பெண்களுக்கு என்று பார்க்கின்ற பொழுது குருபலன் இல்லையே என்று கவலைப்பட வேண்டாம். கலத்திர காரகன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிர பகவான் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருக்கிறார். மேலும் கலத்திர ஸ்தானாதிபதி என்று அழைக்கப்படுகின்ற சனி பகவான் 5ஆம் இடத்தில் குருவோடைய வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் அமர்ந்து பயணம் செய்வதனால் அவருடைய 3ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடம் என்கின்ற கலத்திர ஸ்தானத்தை பார்ப்பதினால் கலத்திரத்துக்கான திருமணம் கைகூடக்கூறான மாதமாகவே டிசம்பர் மாதம் அமையும். மாதத்தின் முற்பகுதியிலே கார்த்திகை மாதத்திலே உங்களுக்கு சிறப்பான யோகத்தில் அவற்றினால் வெற்றி, திருமணத்துக்கான சுபகாரியங்கள் சாதகமாகவும் சுமூகமாகவும் நடைபெறக்கூடிய ஒரு இருக்கும். பொதுவாக மார்கழி மாதத்திலே, அதாவது மாதத்தின் பிற்பகுதியிலே திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்க மாட்டார்கள் என்றால் தாராளமாக எடுக்கலாம். அவற்றினால் உங்களுக்கு எந்த விதமான கெடுபலனும் ஏற்படாது. எனவே இந்த மாதம் திருமணத்துக்கான முயற்சியை நீங்கள் தாராளமாக செய்யலாம். அவற்றிலே வெற்றி கிடைக்கும். நீங்கள் வியாபாரம், தொழில் மற்றும் உத்தியோகம் செய்பவர்களாக, ஐடி துறையிலே பணிபுரிவர்களாக, அரசாங்கத்திலே பணிபுரிவர்களாக இவையெல்லாம் இருந்தால் உங்களுக்கு மிக மிக யோக பலன்களை, மிக மிக வெற்றிகளை குரு புதன் சூரியன் சேர்க்கை 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும், 7ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கின்ற செவ்வாயும் 4ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்வை செய்வதும் மிக யோகத்தையும் மிக வெற்றியும் ஒரு சேர 4 கிரகங்கள் 10ஆம் இடத்தை பார்ப்பதனால் உங்களுடைய துறையிலே வெற்றி பெறுவீர்கள். அவற்றில் மிக சிறந்த முறையிலே உங்களுக்கென்று தனி புகழ் கிடைக்கக்கூடிய, மரியாதை கிடைக்கக்கூடிய, மற்றவர்களால் பாராட்டு பெறக்கூடிய, நற்சான்றுகள் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு அமையும். செவ்வாய்க்குரிய பரிகாரமாக முருகனை வழிபடுவதும், திருச்செந்தூர் முருகனை வழிபட்டாலே குருவும் செவ்வாயும் எப்பொழுதும் நன்மை செய்வார்கள். அவர்களை நீங்கள் தொடர்ந்து வணங்கி சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி, சுப்பிரமணிய சுவாமியே போற்றி போற்றி என்று கூறுவதன் மூலம் நல்ல யோக பலன்கள் நீங்கள் பெறுவீர்கள். இனி நாம் மாணவ கண்மணிகளுக்கு என்று பார்க்கின்ற பொழுது புத்தி காரகன் என்கின்ற குரு பகவானும் வித்தை காரகன் என்று அழைக்கப்படுகின்ற புதன் பகவானும் சேர்க்கை பெறுவது, அறிவும் வித்தையும் சேர்க்கை பெறுகின்ற மாதமாக இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு இருப்பதனால் கல்வியில் ஏற்றம் கிடைக்கும். ஏனென்றால் 2ஆம் இடத்துக்குரியவர் புதன், 2ஆம் இடம்தான் கல்வி ஸ்தானம். அவற்றால் குரு புதன் சேர்க்கையால் மிக மிக யோகமான கல்வியிலே மேன்மை பெறக்கூடிய மாதமாகவே இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். இனி நாம் கலைத்துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்கள் என்று பார்க்கின்ற போது கலைக்குரியவன் சுக்கிரன், பார்க்கவன் என்று அழைக்கப்படுகின்ற சுக்கிராச்சாரியார் இந்த மாதம் முழுவதும் ஆட்சியாக இருப்பதும், அது 3ஆம் இடம் என்கின்ற முயற்சி ஸ்தானம், தைரியஸ்தானம், வெற்றி ஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதனால் கலைத்துறையிலே முயற்சி செய்து அவற்றிலே வெற்றி பெற்று மிக மிக சந்தோஷத்தையும் மிக மிக புகழையும் பெறக்கூடிய மாதமாகவே இந்த டிசம்பர் மாதம் இருக்கும். உங்களுடைய முயற்சிக்கு வெற்றி கிடைக்கும். இந்த மாதம் பெரிய படைப்புகள் படைக்கக்கூடிய, அவற்றினால் வெற்றி பெறக்கூடிய மாதமாகவே டிசம்பர் மாதம் இருக்கும். இனி நாம் அரசியல் துறையை சேர்ந்த சிம்மராசி அன்பர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அரசியலுக்கும் சிம்ம ராசிக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ராஜகிரகமான சூரியனை ராசியாதிபதியாக பெற்ற உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரை மாதத்தின் முற்பகுதியிலே செவ்வாய்க்கு கேந்திரத்தில் சூரியனும் அவர் குரு புதனோடு சேர்க்கை பெறுகிறார். சூரியனாகப்பட்டவர் சேர்க்கை பெறுகிறார். இவையெல்லாம் அரசியலே மாதத்தின் முற்பகுதியிலே மிகப்பெரிய வெற்றிகளும் புதிய பதவி கிடைக்கக்கூடிய, மக்களால் புகழ் பெறக்கூடிய, அவர்களால் பாராட்டக்கூடிய மாதமாகவே இப்பொழுது இந்த மாதம் இருக்கும். இந்த மாதத்தை பொறுத்தவரை நீங்கள் செய்கின்ற செயலுக்கெல்லாம் தகுந்த அங்கீகாரங்கள் கிடைக்கும். இவையெல்லாம் உங்களுக்கு யோகத்தை கிடைக்கும். மாதத்தின் பிற்பகுதியிலே சூரியன் சனியோடு சேர்க்கை பெறுவது சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும். ஏனென்றால் சிம்ம ராசிக்கு 6ஆம் இடத்துக்குரியவர், சத்துரு ஸ்தானத்துக்குரியவரான சனி சூரியனுக்கு ஜென்மப்பகை, அவர் சேர்க்கை பெறுகிறார். இவ்வாறு சேர்க்கை பெறுகின்ற பொழுது நீங்கள் இறை நாட்டத்தை நாட வேண்டும். எவ்வாறு என்று பார்க்கின்ற பொழுது ஞாயிறு தோறும் சிவாலயம் சென்று, குறிப்பாக காலை 11 to 12 குரு ஓரையிலே சிவனை வழிபடுவதும் சூரியனை வழிபடுவதும் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். சூரியனுடைய ஆதித்ய ஸ்லோகம் சொல்வதும் மிக நல்ல பலன்கள் கிடைக்கும்.
என்னை நீங்கள் தொடர்பு கொண்டால் நான் அதற்குரிய மந்திரத்தை உங்களுக்கு எடுத்து கூறி எவ்வாறு அவற்றை உச்சரிக்க வேண்டும் என்பதை எடுத்து கூறுவேன். என்னை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளும். இனி நாம் சந்திராசிரம நாட்கள் எவை என்பதை காணவிருக்கின்றோம். சந்திராசிரம நாட்கள் என்றால் சந்திரன் 8இல் அமர்வது. சிம்ம ராசியை பொறுத்தவரை 12ஆம் இடத்துக்குரிய சந்திரன் 8ஆம் இடத்தில் வருகின்ற நாட்கள் விபரீத ராஜயோகம் என்கின்ற யோகத்தை கொடுக்கும் என்றாலும் சந்திராசிரம நாட்களிலே மனதிலே சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும். இவை செய்யலாமா வேணாமா, எது நல்லது எது கெட்டது என்பதை அறியாத வண்ணம் மனதிலே குழப்பங்கள் இருக்கும். ஆகிய அத்தகைய நாட்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதும், புதிய முயற்சிகளை தவிர்ப்பது, புதிய தொழில் துவங்குவது, புதிய வியாபாரத்துக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுவது, புதிய வீடு மாற்றுதல், வாகனம் வாங்குதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லது. இந்த மாதத்தை பொறுத்தவரை சந்திராசிரம நாட்கள் எவை என்றால் 15/12/2018 மாலை 6:45 மணி முதல் 18/12/2018 அதிகாலை 4:30 மணி வரை சந்திராசிரம நாட்களாகும். அத்தகைய நாட்களிலே நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பதை சிறப்பு. இதுவரை நாம் பார்த்தது சிம்ம ராசி அன்பர்களுக்கான டிசம்பர் மாத கோச்சார பலன்கள். கோச்சாரம் என்பது வெறும் 30-40% தான். அனைத்து சிம்ம ராசிக்கும் கெடுபலன்கள் ஏற்படுமா, நற்பலன்கள் ஏற்படுமா என்றால் நிச்சயமாக இல்லை. அவர்களுடைய விதி பயன் எவை என்றால் அவருடைய ஜனன ஜாதகம் மூலம்தான் தெரிய வரும். ஜனன ஜாதகம் சிறப்பாக இருந்து விட்டால் கோச்சார ரீதியாக ஏற்படக்கூடிய கெடுபலன்கள் நிச்சயமாக ஏற்படாது. நற்பலன்கள் அதிகமாக பெறப்படுவது. இங்கு உங்களுடைய ஜனன ஜாதகம் என்றால் எவை? உங்களுடைய பிறந்த நேரம், தேதி, மாதம், வருடம் மற்றும் பிறந்த இடம், இவற்றின் மூலம் வருகின்ற ஜனன ஜாதகம், ராசி மற்றும் அம்சம். இவற்றில் லக்னம் என்பது வரும். லக்னத்தின் அடிப்படையில் தான் யோகக்காரர்கள் யார் என்பதை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியும். நான் ராசி அடிப்படையிலே உங்களுக்கு யோகக்காரனை கூறினேன் அல்லவா? அதுபோலவே லக்னத்தின் அடிப்படையிலும் யோகக்காரர்கள் வருவார்கள். இங்கு நான் ஏற்கனவே கூறியது போல் சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு இவர்கள் எல்லாம் தசைகளாக உங்களுக்கு வருவார்கள். லக்னத்தின் அடிப்படையிலே இவர்கள் யோகக்காரர்களாக இருந்து விட்டால் மிகுதியான நற்பலன்கள் எல்லாம் டிசம்பர் மாதம் மட்டுமல்ல எப்பொழுதும் பெறுவீர்கள். இவை எவை தெரிவிக்கும்? உங்களுடைய ஜாதகம். யார் சொல்வார் என்று பார்க்கின்ற பொழுது ஒரு தகுந்த ஜோதிடரும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் காட்டினால் அவர் உங்களுக்கு எடுத்து கூறுவார். பலன்களை ஆராய்ந்து கணித்து எவ்வாறு இருக்கிறது என்பதை தெரிவிப்பார். நீங்கள் என்னை தொடர்பு கொண்டாலும் நானும் உங்களுடைய ஜாதகத்தை கணித்து ஆராய்ந்து எவ்வாறு இருக்கிறது, லக்னத்தின் அடிப்படையிலே, ராசியின் அடிப்படையிலே கிரக நிலைகள், ராசி அடிப்படையிலும் லக்னத்தின் அடிப்படையிலும் சிறப்பாக இருக்கிறதா என்பதை அறிந்து உங்களுக்கு பலன்களை எடுத்து கூறுவேன். என்னை தொடர்பு கொள்ள விரும்பும் பட்சத்தில் கீழே இருக்கின்ற அலைபேசி எண்ணிலே என்னை நீங்கள் அழைக்கலாம். வாட்ஸ்அப்லையும் ஸ்கைப்லையும் தொடர்பு கொள்ளலாம். வெளியூரிலோ வெளிநாட்டிலோ இருக்கும் ஜோதிட அன்பர்கள் வீடியோ சாட் மூலியமாக உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். நான் சென்னையில் இருப்பதனால் என்னுடைய அலுவலகத்துக்கு நேரில் வந்து உங்களுடைய பலாபலங்களை தெரிந்து கொள்ளலாம். அலைபேசி மூலமாகவும் உங்களுடைய பலன்களை தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே இருக்கின்ற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து என்னை ஃபாலோ செய்யும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன். அதன் அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் உங்களுக்கு அந்த பெல் பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் நான் ஏற்ற புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் அவை தெரிவிக்கும். மேலும் லைக் பட்டனையும் கிளிக் செய்யும்படியும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றேன். நான் வணங்கும் குருமார்களும் சித்தர்மார்களும், நான் வணங்கும் சிவபெருமானும் பார்வதி தேவியும் இந்த டிசம்பர் மாதத்தில் சிம்ம ராசி அன்பர்களான உங்களுக்கு எல்லா விதமான யோகத்தையும், ஏற்றத்தையும், சந்தோஷத்தையும், வெற்றியும் தருவார்கள் என்று கூறி விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.